எல்லோருக்கும் ஹாய். மகிழ் திருமணி டைரக்ட் பண்ணி லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கடந்த February 6 ரிலீஸ் ஆகி தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க படம் விடாமுயற்சி. இந்த படத்தில் தல அஜித், அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா கசன்ட்ரா, ஆரவ், ரம்யா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ராக்ஷார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஓம் பிரகாஷ் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. NB ஸ்ரீகாந்த் எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பிரேக் டவுன் படத்தை தழுவி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. படம் மிக்சட் ரிவ்யூஸை வாங்கி பாக்ஸ் ஆஃபீஸில் பரவாயில்லாமல் கலெக்ட் பண்ணிட்டு வருது. படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் தல அஜித், ராக்ஷார் அனிருத் தன்னோட ஃபுல் டேலண்டையும் இறக்கி விடாமுயற்சி படத்தையே கெட்டிமா எழுத்துட்டு போகிறாரு அவரோட மிரட்டலான பிஜிஎம்ஸில். தல அஜித், அர்ஜுன், ஆரவ், ரெஜினாவோட நடிப்பு கூடுதல் பலம் இந்த படத்துக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களோட சேலரி ரீசெண்டாக வெளியாக இருக்குது. இன் திஸ் வீடியோ விடாமுயற்சி படத்தில் நடித்த நடிகர்களோட சம்பளம் எவ்வளவுன்னு விஷயத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். தல அஜித் அர்ஜுன் கேரக்டரில் வர்றாரு. விடாமுயற்சியில் தல அஜித்தோட சம்பளம் 105 கோடி. அப்புறம் த்ரிஷா விடாமுயற்சியில் நடித்ததுக்காக இவங்களோட சம்பளம் 6 கோடி. கேப்டன் ஆஃப் த ஷிப் விடாமுயற்சியோட டைரக்டர் மகிழ் திருமேனிக்கு சம்பளம் 4 கோடி. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தீரட் கேரக்டரில் வர்றாரு. இவரோட சம்பளம் 5 கோடி. ராக்ஷார் அனிருத் விடாமுயற்சி படத்துக்காக வாங்கிய சம்பளம் 8 கோடி. தீபிகா கேரக்டரில் வர்ற ரெஜினா கசன்ட்ரா வாங்கிய சம்பளம் 1 கோடி. ரம்யா சுப்பிரமணியம் வாங்கிய சம்பளம் 40 லட்சம். கசரதி வாங்கிய சம்பளம் 40 லட்சம். இந்த படம் கிட்டத்தட்ட 225 350 கோடி வரை பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்குன்னு சினிமா வட்டாரங்களில் பேசப்படுது. படம் எதிர்பார்த்த அளவு சரியாக போலனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் பரவாயில்லாமல் கலெக்ஷனை வாங்கிட்டு வருதுன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோதான் விடாமுயற்சி கலெக்ட் பண்ணுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தல அஜித் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. விடாமுயற்சி படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்த விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய்.